السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்கள் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கிடுவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றைய ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சொல்லி நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உள்ள ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்லுல் கௌசர் என்கிற ஜலாலத்தில் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லாஹ் நம்மை சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, வாழுகிற காலத்தில் ரிஸ்கை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ரிஸ்க் என்பது ஏதோ உணவு மட்டும் அல்ல, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றும் ஒன்றே கிடைக்க பெறக்கூடிய ஒன்றுக்குத்தான் ரிஸ்க் என்று சொல்லப்படும். நாம் ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், தேடுகிறோம் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ரிஸ்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரிஸ்க் சம்பந்தமாக குர்ஆனில் கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு மேல் அல்லாஹ் ஜல்ல ஜலால் ரிஸ்கை பற்றி பேசுகிறார். ரிஸ்கை நீங்கள் தேட வேண்டும் தான், ஓட வேண்டும் தான். அதே நேரத்தில் உங்களுக்கு ரிஸ்க் தங்கு தடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மூமின்களே, உங்களிடத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், காசு பணங்கள் இருந்தால் நமக்கு தேவையான உணவு பண்டங்களை வாங்கிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படியா? கொரோனா நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது. நாம் நம்மிடத்தில் காசு இருந்தது, ஆனால் உணவு வாங்குவதற்கு வழி இல்லாமல் திண்டாடி போயிருந்தோமே, இதுவெல்லாம் நமக்கு தெரியாதா? இன்னும் சொல்ல போனால் 20 ரூபாய் பான் 50 ரூபாய்க்கு வித்த காலங்கள் உண்டு. கோழிக்கறி 200 ரூபாய் என்று சொன்னால் 500 ரூபாய்க்கு வித்த நேரம் அந்த நேரம். அது மட்டுமல்ல, ரிஸ்கில் கிடைக்காம மக்கள் திண்டாடி போய்விட்டார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்தால் சண்டை ஏதோ ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பாதிப்பு யாருக்கு என்று சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம் அல்லவா, சிலிண்டர் 900 சில ரூபாய்க்கு வாங்கின சிலிண்டர் இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்தா கிடைக்க மாட்டுது. இன்னும் சொல்ல போனால் பெட்ரோல் கிடைக்கல அப்படின்னு ஒன்று
எத்தனை பேர்கள் பெட்ரோலை வாங்கி வீட்டில் இன்னைக்கும் சேமித்து வைத்திருக்கிறார்கள். எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால், காசு இருந்தால் மட்டும் போதாது, கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும். கிடைக்க வேண்டியதை கிடைப்பதற்கு காசு இருந்தால் மட்டும் போதாது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். எனவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ரிஸ்க் தங்கு தடை இல்லாமல் கிடைக்க வேண்டுமா, உங்களுக்கு முதலாக இருக்க வேண்டிய காரியம் என்று சொன்னால் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இறையச்சம் யாரிடத்தில் வருகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்குகளை இல்லை என்றே சொல்ல மாட்டான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் இப்படி சொல்வான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ, பயந்து வாழ்கிறார்களோ, இறைவன் செய்யக்கூடாது எதை தடுத்தாமல் தவிர்த்து எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஏவினாலும் அதை மட்டும் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் இறையச்சம். அப்படி யார் இறைச்சத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்குகளை கொடுக்குகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு சொல்லி காட்டுறான். ரிஸ்க் நமக்கு தங்கு தடை இல்லாமல் வரணும் அப்படின்னா நாம முதல்ல தக்குவாதாரியாக வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சதக்கா தினந்தோறும் நீங்கள் கொடுங்கள். உங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அது ஒரு 2 ரூபாய் அது ஒரு 10 ரூபாய் நீங்கள் தானம் தர்மம் செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் அந்த தானம் தர்மம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்குகளை இழுத்து கொண்டு வர தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்வார்கள். பெருமானார் சொல்வாங்க, மா நகஸ சதகத்து மின் மாலி வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃப்வி இல்லா இஸ்ஸா. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய தானம் இருக்கிறதே, அந்த தான தர்மம் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைவு ஏற்படுத்தாமல் கொடுக்க வேண்டிய ரிஸ்கை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். ஒன்று, இறைபயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இரண்டாவது, மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு ஈய கொடுக்க வேண்டும், பெற்றதிலிருந்து அவர்களுக்கு தானம் தர்மம் கொடுக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் மீது யக்கீன் வைக்க வேண்டும், தவக்குல் வைக்க வேண்டும். இறைவன் நம்மை படைத்தவன் நமக்கு ரிஸ்க் தருவான் என்கிற அந்த நியத் நம்மிடத்தில் இருந்தது சொன்னால் அல்லாஹ் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமையான முஃமின்களே, மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்வாங்க, அல்லாஹு லதீஃபுன் பி இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ் என்கிற ஆயத்தை யார் தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் 7 தடவை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு தங்குதடை இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை வழங்குகிறான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அந்த ஆயத்தை மீண்டும் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹு லதீஃபுன் பி இபாதிஹி யர்ஸுகு மன் யஷா. இதற்கு பொருள் சொன்னால் அல்லாஹ் தன் அடியார் மீது மிகவும் அன்பாளனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் மென்மையானவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு யர்ஸுகு மன் யஷா வஹுவல் கவியுல் அஸீஸ், அவன் யாருக்கு நாடுகிறானோ அவருக்குத்தான் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்குகிறான். கொடுக்கக்கூடிய வல்லமையில் கண்ணியமானவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்கிற பொருளை கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை யார் காலையிலும் மாலையிலும் 7 தடவை ஓதுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரிஸ்கை குறைவின்றி நிறைவாக கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார்கள். மேன்மக்கள் சொல்வார்கள், இந்த ஆயத்து தெரியாதவர்கள் யா லத்தீஃப் யா லத்தீஃப் யா லத்தீஃப் என்கிற இந்த கலிமாவை, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை யார் காலையிலும் மாலையிலும் 100 தடவை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தங்கு தடை இல்லாமல் ரிஸ்கை கொடுக்குகிறான், அவன் காரியத்தை லேசாக்குகிறான் என்று மேன்மக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் சொன்னது போன்று இறைபயத்தோடும் ஏழை மக்களுக்கு ஈயக்கூடிய நல்ல குணத்தையும் அவன் மீது முழுமையான நம்பிக்கையும் வைத்து அவன் புறத்திலிருந்து எந்தவித குறைவின்றி ரிஸ்கை பெறக்கூடிய நல்ல மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்